அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் பிஃபோராக போடுறேங்க வெளியில் போகிறதுனால. ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம இது ரூல் படி, நம்ம சேனலுடைய ரூல் படி மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எல்லா இதுலையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மண்டே ஃப்ரைடே இல்லை ஏன்றது நீங்களே சைக்காலஜிக்கலாக உணர்வீங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 24,000 புட்டு 312 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப்சைட் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டுங்களா? பாருங்க, எக்ஸாக்டா அந்த புள்ளி தான் கீழே வருது. ஆனா இங்க இருந்து திரும்புது. ஏன்? ஒய் ஏங்கிறது திரும்பணும். சரி, எகைன் இதுக்கு மேல போகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் இதுக்கான விடை உங்ககிட்ட. ஆனா மார்க்கெட் என்ன சொல்லிட்டோம்? இந்த இடத்துல அப்சைடு, இது கீழே இருக்கிற வரைக்கும். கரெக்டுங்களா? அப்ப மார்க்கெட் எப்படி நடந்திருக்கும்? வரும் ஏறும், வரும் ஏறும், வரும் இப்படியே ட்ரேட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஆனா அதுவும் எவ்வளவு பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிருக்குங்க? போய் பாருங்க, 200 பாயிண்ட், 150, 200 பாயிண்ட் கீழே மேலே இப்படி ட்ரேட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் எப்படி விக்ஸை பத்தி எல்லாம் நிறைய நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுலயே கிளாஸ் எடுத்திருப்பேன். விக்ஸ் 15 எபோவ் இருக்குதுன்னாவே மார்க்கெட்ல இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். கீழேயும் மேலேயும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. சரி, 312 ரூபாய் கீழே இருந்தது. மார்க்கெட் அப்சைடு ஏறதுக்கே ட்ரை பண்ணிடும். கீழே வரும் அப்சைடு ஏறும், கீழே வரும் அப்சைடு ஏறும். அப்போ இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 24,200 400 புட்டு 312 ரூபாய் கீழே இருக்குன்றதுக்காக நம்ம போயிட்டு காலை எடுக்கவும் மாட்டோம். யாரை எடுக்கணும், அதை யாரை பயப்படணும், அதை எந்த வேலையில வாங்கணும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குன்ற மேக்ஸ் கால்குலேஷனா நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அப்போ நிஃப்டி இன்னைக்கு ஏறுறதுக்கு தான் கீழே இறங்க ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க, அதை நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, எந்த சிக்னலும் இல்லைங்க. புட்ல பாருங்க, எந்த சிக்னலும் இல்லைங்க. கடைசியா இப்பதாங்க ரெண்டுத்துலயுமே என்னது, 1 செகண்ட், சாரி, புட்ல மாத்தி எடுத்துரு, காலை வச்சிருங்க. புட்ல பாருங்க, சிக்னல்ஸ் ஏற்கனவே பை ட்ரிகர் பண்ணி நிக்கிறாங்க. அதை உடைக்கவே விடல பாருங்க, அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. ப்ரீவியஸ் இன்னைக்கு சிக்னல் கொடுக்காத வரைக்கும் அதுதான் வேலிட். ஓகேங்களா? எகைன் இங்க செல்லு கொடுக்குறாங்க, அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எகைன் போயிட்டு பை கொடுத்துட்டாங்க, ட்ரிகர்டு பை எடுத்துக்கிட்டு இருக்குது. செல்லு கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணல. ட்ரிகர் மட்டும் தான் செல்லு கொடுத்தாங்க, ட்ரிகர் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணல. எகைன் செல்லு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட் காலையில இருந்து இந்த ட்ரேட்ல என்ன பை யாரை இப்போ பை பண்ணிருப்பீங்க? ஸ்மார்ட் டிசைடரை பேஸ் பண்ணி புட்டை பை பண்ணியிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புட்டை பை பண்ணியிருப்போம். ஆனா வீடியோல யூடியூப்ல கொடுத்தது என்ன சொல்லியிருந்தேன்? இது இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட். அப்போ புரியுதுங்களா? இன்னும் நிறைய மேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் டிசைடர் கூட மேக்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம். ஸ்மார்ட் டிசைடருங்கிறது சூப்பரா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம். டிக்டோ அது கீழே க்ளோஸ் வச்சா அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா அந்த இதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஸ்மார்ட் டிசைடர். ஆனால் இது கூட மேக்ஸை மேட்ச் பண்ணி பண்ணீங்கன்னா யாரை எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எந்த விலையில் வாங்கணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ முதல்ல யார் யூடியூப்ல சொன்னாலும் நம்பாதீங்க. எவ்வளோ நியூஸ் என்னென்ன வருது, ஆனால் நம்ம போடுற மேக்ஸ் வேலையிலேயே ரெஸ்பெக்ட் ஆகுது, ஏன் மதிக்குது? அதனால அதெல்லாம் முழுமையா படிச்சு தெரிஞ்சுட்டு ஆப்ஷன் பை பண்ணுங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.